வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு மிக அற்புதமான துரியாதீத தவத்தை நமக்கெல்லாம் நிகழ்த்தி கொடுத்த பேராசிரியர் காயத்ரி அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, இப்பொழுது நாம் ஒரு அற்புதமான ஆழமான அருட்தந்தை அவர்களுடைய சிந்தனையை செவிமடுக்க இருக்கின்றோம். தலைப்பு புதிதாக இருக்கும், பெரிது பெரிது. சில அன்பர்கள் புரிந்திருப்பதற்கான வாய்ப்புண்டு. ஔவையாருடைய கவியிலே இதை குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அற்புதமான தலைப்பிலே இன்று சிறப்புரை அல்ல, ஒரு பேருரை நிகழ்த்துவதற்காக நம்மிடையே வருகை புரிந்திருப்பவர். இந்த பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்பது போல மனவளக்கலையில் சில ஆசிரியர்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. மகரிஷியோடு தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு மகரிஷியின் தத்துவப்படியே வாழ்ந்து வரும் பேராசிரியர்கள் ஒருவர். கல்லூரியிலே இயற்பியல் துறை என்கின்ற துறையை அவர் தேர்ந்தெடுத்த காரணத்தினாலோ என்னவோ அருட்தந்தை அவர்களுடைய மெஞ்ஞான கருத்துக்களையும் உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளும் உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு உணர்த்தக்கூடிய வல்லமை பெற்றவர். தான் பெற்ற தவ ஆற்றலினாலும் தத்துவ தெளிவாலும் உலகிலுள்ள பல லட்சக்கணக்கான மக்களினுடைய உள்ளங்களில் உறைந்து கிடக்கின்ற ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடிய வல்லமை பெற்றவர். தன்முனைப்பு அற்ற உலக நல தொண்டருக்கு ஒரு இனிய தொண்டராக விளங்கக்கூடியவர். அருட்தந்தை அவர்களே, எனக்கு ஒரு மகன் இருந்தால் உன்னை போலதானப்பா இருந்திருப்பான் என்று கூறிய அந்த அன்பு வார்த்தைக்கு சொந்தக்காரர் பேராசிரியர் டாக்டர் கே பெருமாள் ஐயா அவர்கள். இந்த அருட்தந்தை அவர்களுடைய எதிர்கால கனவாகிய விஷன் கல்வியை முன்னின்று அதனுடைய இயக்குநராகவும் நின்று இன்று உலகம் முழுக்க கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான பேராசிரியரை நாம் இப்பொழுது இந்த நிகழ்வின் உரைக்காக பேருரைக்காக அன்போடு அழைக்கின்றோம். முதுநிலை பேராசிரியர் டாக்டர் பெருமாள் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசிபற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் சந்தோஷ செய்தி இதுவே. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய சாதனை மார்க்கம் ஜூம் அமைப்பின் மூலமாக மக்களுக்கு தொண்டாற்றி வரக்கூடிய மனவளக்கலை பேராசிரியர் பெருமக்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமெல்லாம் சிறிது நாட்களாக இந்த கொரோனா தொற்று நோய் என்ற ஒரு சமூக பிரச்சனையால் ஒன்று சேர்ந்து பார்க்க முடியாத நிலையில் தனித்தனியாக வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருந்த போதும் கூட நாமெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடிய மகரிஷியுடைய செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில இது ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே இவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த பாராட்டுகள். நல்ல விஷயங்களை வீடு தேடி வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய முயற்சி பெருகட்டும். இன்று பெரிது பெரிது என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நல்ல ஒரு வித்தியாசமான தலைப்பு தான். நாம் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து ஒரு முழு பலனை அனுபவித்து வாழ இருக்கின்றோம். முதலில் இந்த வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தம் என்ன? எதனை நோக்கி நாம் இங்கு பிறந்திருக்கின்றோம்? அருட்தந்தை அவர்கள் நமக்கு வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம் என்ற நிலைகளிலே
நமக்கு நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறார். ஒரு மனிதன் இந்த பிறவி பிறந்ததனுடைய நோக்கம் அவன் அறிவிலே ஒரு முழுமை அடைந்த நிலைக்கு வரணும். இதுவரை இத்தனை பிறவிகளாக சேர்த்த தெரிந்தோ தெரியாமல் வந்த பாவப்பதிவுகளை எல்லாம் முற்றிலுமாக கழிக்க வேண்டும். வாழ்கின்ற காலத்திலேயே தனக்கும் அந்த இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை உணர்ந்து அந்த பேராற்றல், அந்த பேரறிவு இறைவனின் தன்மைகளாக இருக்கக்கூடியதை உணர்ந்து பார்க்க வேண்டும். இதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு சாத்தியம்தான். அப்ப யாரெல்லாம் இந்த முயற்சி எடுத்துக்கொள்கிறார்களோ அந்த முயற்சி சாத்தியம்தான். இன்னும் சொல்ல போனால் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஒரு பிறந்த 100 வருடம் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே, இதையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கு இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். ஆனால் இந்த வாழ்க்கையை நமக்கு அமைவதற்கு கொஞ்சம் பொருள் வேண்டும். ஏனென்று சொன்னால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாக்கிய பொருள் இருந்தால்தான் இந்த உலக வாழ்க்கை. பொருள் இல்லை என்று சொன்னால் அடிப்படை தேவைகளை, உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஆகவே பொருள் கொஞ்சம் வேண்டும். ஆனால் இன்னொன்று வள்ளுவர் சொல்றார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப இந்த பிறவி, இந்த உடல் நன்றாக இருப்பதற்கு, அதோட உயிர் தொடர்பு நன்றாக இருப்பதற்கு, வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு கொஞ்சம் பொருள் வேண்டும் தான். ஆனால் இந்த உடலை வைத்துக் கொண்டு, இந்த உயிரை வைத்துக் கொண்டு, மனதை வைத்துக் கொண்டு இனி அடுத்த நிலைக்கு நாம் என்ன செய்வது? அப்ப அந்த பொருள் சேர்க்கின்ற போதேதான் நாம் அருளையும் சேர்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா அருள் சேர்ப்பதற்குத்தான் நமக்கு இறைவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். அந்த வாழ்க்கையை நீடித்துக் கொள்வதற்கு, இந்த உடலை உயிரை பராமரிப்பதற்கு வேண்டிய பொருளை அளவோடு சேர்த்து வைத்துக் கொண்டு மீதம் இருப்பதெல்லாம் அருள் சேர்ப்பதற்கு நாம் செலவிட்டால் நன்றாக இருக்கும். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியா கண்ணுமழை. அந்த அருட்செல்வம் என்று சொல்லக்கூடியதுதான் எல்லா செல்வங்களை விட அது தலையாய செல்வம். அதை சேர்ப்பதற்குத்தான் நமக்கு இறைவன் ஒரு இந்த பூமியிலே ஒரு உடம்பை கொடுத்து, உயிரை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். ஆனால் பொருள், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு பொருள் வேண்டும். அந்த அளவிற்கு அதை நாம் சேர்த்து வைத்துக் கொண்டால் போதும். அதற்கு மேல் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் அந்த அருளை சேர்க்கக்கூடிய வகையிலே அமைத்தால் அது நல்லது. அதற்குத்தான் இந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது இது ஒரு நிலையில்லாத தன்மையை உடையது இந்த வாழ்க்கை. நாம் இந்த வாழ்க்கையை ஒரு நிலையானது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சொத்து, சுகம், உறவினர்கள், நமக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு, இவையெல்லாம் ஒரு நிலையானது என்று நாம் கணக்கு போடுகிறோம். இதுவெல்லாம் நிலையானது அல்ல. இதுவெல்லாம் மாறக்கூடியது, அழியக்கூடியது. அப்ப நிலையானது ஒன்று எது? அதை தேடி நாம் செல்ல வேண்டும். நில்லாதவற்றை நிலையென்று உணரும் புல் அறிவாண்மை கடை என்று வள்ளுவர் சொல்கிறார். எதுவெல்லாம் அது நிலைத்து நிற்காததோ அதெல்லாம் நிலைத்து நிற்பதாக நாம் நினைக்கிறோம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், இதுவெல்லாம் ஒரு நிலையானது என்று நினைக்கின்றோம். இதுவெல்லாம் நிலையானது அல்ல. இதுவெல்லாம் அழியக்கூடியது, மாறக்கூடியது. அப்ப நிலையான ஒன்றை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள், நாம் பெரும்பாலும் இன்று பொருளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பொருள் படைத்தவர்களுக்கு தான் ஒரு மதிப்பு, மரியாதை சமுதாயத்தில் இருக்கிறது. ஒன்று, அவர்களது பொருள் படைத்த பெரியவர்கள் எல்லாம் நிறைய பேர், எத்தனையோ பேர் வாழ்வதற்கு அவர்கள் ஆதாரமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் பொருள் இருந்தது என்பதற்காக மட்டுமல்ல, அவர்களை விட அருள் உடையவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அதாவது இந்த பொருட்செல்வம் எப்படி என்பதற்கு கூட ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்கள். பொருட்செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். யாரும் திடீரென கோடீஸ்வரனாகுதல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சேரும். அது நல்வழியில் பயன்படுத்தினால் அது நீடித்து நிற்கும். அதே சமயத்தில் அங்கு அறம் இல்லை, அருள் இல்லை, தெய்வ குணங்கள் இல்லை என்று சொன்னால் அது மொத்தமாக அழிந்து போய்விடும்.
வருகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் செல்வம் சேரும், போகின்ற போது மொத்தமாக போய்விடும். அதற்கு கூட வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள். அதாவது எப்படி ஒரு ஒரு நாடகம் பார்க்கின்ற போது அந்த நாடகத்தை பார்ப்பதற்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருப்பார்கள். பின்னர் நாடகம் முடிந்து போகின்ற போது மொத்தமாக எல்லாரும் சென்று விடுவார்கள். அதுபோன்றுதான் பொருட்செல்வம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கும். அவன் சரியான வழியில பயன்படுத்தவில்லை, தவறு செய்கிறான் என்று சொன்னால் அது மொத்தமாக அவனிடமிருந்து போய்விடும். அது சொல்கிறார் பாருங்கள். கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. எப்படி ஒரு நாடகத்தை பார்ப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறார்கள், போகின்ற போது மொத்தமாக போகிறார்களோ அதுபோன்று அந்த பொருட்செல்வம் அறம் இல்லை என்று சொன்னால் போய்விடும். ஆகவே அப்ப அது பொருட்செல்வம் என்பது நிலையில்லாதது. அதை நிலையுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப நிலையில்லாத ஒன்றை எப்படி நிலையுள்ளதாக மாற்றிக்கொள்வது? அந்த பொருள் இருக்கின்ற போதே யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு கொடுத்து அதை புண்ணியமாக மாற்றிக்கொள்ளலாம். அதாவது பொருள் என்பது நிலையில்லாதது. சரி, அந்த பொருளை நிலையுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி? அது யாருக்கு தேவைப்படுகிறதோ உதவி செய்து அது நிலையுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அற்கா இயல்பற்று செல்வம். செல்வம் என்பது நிலையில்லாதது. அது பெற்றால், அந்த செல்வத்தை பெற்றால் அற்குவ ஆங்கே செயல், நிலையான தர்மத்தை செய்து அதை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இல்லை என்று சொன்னால் அந்த பொருள் என்பது எப்ப வேணுமால் வரும், எப்ப வேணுமால் போய்விடும். அதாவது ஒரு மனிதன் தான் வாழ்ந்து மறைவதற்குள்ளாக என்ன என்ன நல்ல காரியங்கள் சமுதாயத்தில் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்துவிட வேண்டும். என்ன என்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அத்தனையும் செய்துவிட வேண்டும். இது யோசனை செய்து கொண்டிருந்தோ, காலம் தாழ்த்தி கொண்டிருந்தோ நமக்கு அந்த வாய்ப்பு கிட்டாம போய்விடும். சொல்லுவாங்க, கடைசியில சாக போற காலத்துல சங்கரான்னு சொல்லி என்ன புரியும் இல்லை. அதற்கு முன்னாடி உடல், உயிர், மனம் தெம்பாக இருக்கின்ற போதே நாம் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். எனக்கு வாழ்க்கை என்பது அது நிலையில்லாதது. அதாவது அதற்கும் கூட வள்ளுவர் ஒரு குறள் சொல்கிறார் பாருங்கள். நான் செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். கடைசியில ஒரு மனுஷன் இறந்து போகும்போது நாவெல்லாம் அடங்கி போயிடும், பேச்சு இருக்கா. கடைசியா ஒரு ஏப்ப மாதிரி வரும், கடைசி மூச்சு, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நான் செற்று விக்குள், அந்த காற்று கடைசி மூச்சு, மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அதுக்கு முன்னாடி நல்லதெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. என்ன நல்லது செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். ஏன்னா அதுக்கு மேல நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நமக்கு நல்ல உடம்பு இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, நம்ம கிட்ட ஒரு பொருளாதார வளமும் இருக்குது, கல்வி இருக்குது, அதிகாரம் இருக்குது. இப்ப இத்தனையும் வைத்துக் கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று திட்டமிட்டு நிறைய நல்ல காரியங்களை நம்ம செய்யணும். இல்லாட்டி அதுக்கு பின்னாடி நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாம போய்விடும். அதாவது இந்த உடம்பு, இந்த உயிர், இவையெல்லாம் நிலையில்லாதது. அந்த உடம்போடு உயிர் ஒட்டி கொடுக்கின்ற காலத்திற்குள்ளாகவே நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். எப்படி இருந்தாலும் இது பிரிஞ்சு போகக்கூடிய, இது ஒன்னா இருக்கக்கூடிய காலம் சுமார் நமக்கே தெரியும். நம்முடைய உடல்நிலைக்கு ஏற்றபடி நம்ம 80 வயசு 90 வயசு இருக்கலாமா, 100 வயசு இருக்கலாமா, நமக்கே ஓரளவுக்கு தெரியும். நம்முடைய உடல்நிலையை வச்சு நமக்கு தெரியும். அப்ப இந்த காலத்துக்கு, இந்த உடலோடு உயிர் ஒட்டி கொண்டிருக்கிற காலத்திற்குள்ளேயே நம்ம என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யணுமோ அதையெல்லாம் நம்ம செய்து விடலாம். எப்படி இருந்தாலும் இந்த ஒரு பிரிவு ஏற்படக்கூடியதானே, அது கூட எப்படி அந்த பிரிவு ஏற்படும் அதை சொல்றாரு பாருங்க. ஒரு பறவை ஒரு மரத்துல கூடு கட்டுது. கூடு கட்டி அது தனது குஞ்சுகளை எல்லாம் அங்க வளர்த்து வருது, முட்டையிட்டு குஞ்சுகளை வளர்த்து வருது. அந்த குஞ்சுகள் பெரிதான பிறகு அந்த குஞ்சுகளும் பறக்க ஆரம்பிச்சிடுது. இந்த பறவையும் பறந்து போயிடுது. அந்த கூட்டை அப்படியே விட்டுட்டு போயிடுது. மறுபடியும் பறந்து போய் வேற எங்கோ ஒரு இடத்துல அடுத்ததுக்கு தேவைப்பட்டா கூடு கட்டிக்கும். இல்லாட்டி முட்டைகள் பொறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கூடு கட்டாமையே அது விட்டுரும்.
அப்ப அந்த கூடு எது வரைக்கும் அப்படின்னாக்கோ அந்த குஞ்சுகள் வளர்ற வரைக்கும் தான் அந்த கூடு. அதுக்கு பின்னாடி அந்த பறவைக்கு அந்த கூடு தேவையில்லை. அதுக்கு பின்னாடி அந்த பறவை அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும். அது போன்று இந்த உயிர், இந்த உடல் என்ற கூட்டுக்குள்ள தங்கி இருக்கிறதெல்லாம் ஒரு சில காலம்தான். அதுக்கு பின்னாடி எப்படி அந்த பறவை அந்த கூட்டை விட்டு பறந்து வெளியே போகுதோ அது மாதிரி இந்த உயிர் இந்த உடலை விட்டு பறந்து வெளியே போயிடும். அப்ப அது போறதுக்குள்ள அந்த காலத்துக்குள்ள நாம ஏதாவது நற்செயல்கள் செய்யணும். குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே, உடம்போடு உயிரடை நட்பு. எப்படி கூட்டை விட்டு பறவை வெளியே சென்று அந்த கூட்டை தனியாக விட்டு விட்டு செல்கிறதோ அது போன்று ஒரு நாள் இந்த உயிர் உடலை விட்டு செல்லத்தான் போகிறது. அது சந்தேகமே கிடையாது. அப்ப அதற்குள்ளாக ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய முடியுமா? செய்து விடலாம். இதுதான் நம்முடைய ஒரு புண்ணிய கணக்காக மாறக்கூடியது. இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கையில எவ்வளவு புண்ணியங்கள் இருக்கிறது, எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அப்ப அந்த புண்ணியங்களை கூட்டிக் கொள்வதற்கும் பாவங்களை குறைத்துக் கொள்வதற்கும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை என்பது. அப்ப இந்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நிறைய புண்ணியங்கள் செய்ய வேண்டும். புண்ணியங்கள் செய்ய வேண்டும். அந்த புண்ணியங்கள் செய்வதன் மூலமாகத்தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த பாவ கணக்கை குறைக்கிறோம். அந்த இறைவனை நோக்கிய பயணத்தில் வேகமாக செல்ல ஆரம்பிக்கின்றோம். அதாவது இப்ப நம்ம ஒவ்வொருவரும் நிறைய எத்தனையோ ஆயிரம் பிறவிகள் பிறந்து இன்று மனிதனா என்ற நிலையில் இந்த நிலையில் இருக்கிறோம். இதற்கு முன்னாடி நம்ம எத்தனை பிறவிகள் பிறந்தோம், லட்சம் பிறவியா கோடி பிறவியா என்பது தெரியாது. அதற்கு கூட ஒரு அறிஞர் சொல்கிறார் பாருங்கள், நாம் இதுவரை எத்தனை பிறவி பிறந்திருப்போம் என்பதற்கு ஒரு சுருக்கமான கணக்கு என்று சொன்னார். ஒவ்வொரு பிறவியிலும் நாம் குழந்தையாக இருந்த போது இவ்வளவு தாய்ப்பால் குடித்திருப்போம். ஒரு கணக்கு வச்சு, இன்னைக்கு ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்குதுனாக்கோ ஒரு 6 மாசம் ஒரு 7 மாசம் தாய்ப்பால் குடிக்குதுனாக்கா ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்குது, ஒரு 200 ml ஏதோ ஒரு கணக்கு வச்சுக்கணும். ஒரு 100-150 ml குடிக்குதுன்னு வச்சு, அப்ப அந்த குழந்தை ஒரு 6 மாசத்துல எவ்வளவு தாய்ப்பால் குடிச்சிருக்கோம் கணக்கு வச்சுப்பாங்க. அப்ப இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு பிறவியிலும் குழந்தையா இருந்தபோது குடிச்ச தாய்ப்பால் மொத்த கணக்கு எடுத்து பார்த்தா அந்த அறிஞர் சொல்றார், அந்த மொத்த தாய்ப்பாலின் கணக்கு எடுத்து பார்த்தோம்னா இன்று இருக்கக்கூடிய எல்லா சமுத்திரங்களையும் விட நாம் குடித்த தாய்ப்பாலின் அளவு அதிகமாக இருக்குமா? அப்படி என்று சொன்னால் நாம் எத்தனை பிறவிகள் பிறந்திருப்போம் நினைப்பார். அப்ப இத்தனை பிறவிகளாக நாம் செய்தது நல்லது கெட்டது எல்லாமே நம்முடைய அடிமனதிலே இந்த கருமையும் மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய கருமையும் என்ற நிலையிலே பதிவாக இருக்கிறது. அதுல நல்ல பதிவுகள் இருக்கலாம், கெட்ட பதிவுகள் இருக்கலாம். அந்த நல்ல பதிவுகள் தான் இன்று நம்மை எல்லாம் மகிழ்ச்சிக்கு சீடராக்கி மகிழ்ச்சியுடைய தவங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள செய்து அவருடைய நல்ல சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய மனதுக்குள்ளே கொண்டு செல்கிறோம். இது நம்முடைய முன்னோர்கள் வழியாக வந்த புண்ணிய பலன்கள். ஆனா இன்னும் தெரிந்தோ தெரியாமல எத்தனையோ பாவப்பதிவுகள் உள்ளே இருந்து கொண்டிருக்கும். அந்த பாவப்பதிவுகள் உள்ளே இருப்பதற்கு என்ன அடையாளம்? உடலிலே நோய், மனதிலே கலங்கங்கள், வருத்தங்கள். இந்த இரண்டுமே இல்லைன்னா நம்ம கிட்ட பாவப்பதிவே இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்க, நம்ம உடம்புல எத்தனை பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு பிறந்ததுல இருந்து எத்தனை முறை டாக்டர்கிட்ட போய் எவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம், மனசுக்குள்ள எத்தனை பாரம், எத்தனை பிரச்சனை, எவ்வளவு துன்பப்பட்டு இருக்கிறோம் நினைச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கின்ற போது நம்மிடம் இன்னும் கழிக்கப்பட வேண்டிய பதிவுகள் நிறைய இருக்கின்றன. அப்ப இந்த பதிவுகள் எல்லாம் மொத்தமாக கழிக்க வேண்டும். என்ன செய்யணும்? தொண்டாற்றி இன்பம் காண்போம். கொண்டு வந்த விடையெல்லாம் தொண்டு செய்து கழிப்போம். அதுதான் வழி, வேற வழியே கிடையாது. இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பாவ வினைகளை எல்லாம் பதிவுகளை எல்லாம் நாம் பிறருக்கு நன்மைகளை செய்துதான் எப்படி அந்த பாவ பதிவுகளை பெற்றோம்? பிறருக்கு துன்பங்களை செய்து அந்த பாவ பதிவுகளை பெற்று இருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ செய்து பெற்று இருக்கிறோம். இன்று தெரிந்தே பிறருக்கு நாம் நன்மைகளை செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக அந்த பாவ பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மால் விடுபட முடியும். அதாவது இப்ப நமக்கு ஓரளவு இந்த பிறவியில நம்ம சம்பாதிக்கிறோம், பொருள் சேர்க்கிறோம். மற்றவங்களை விட ஓரளவுக்கு நமக்கு உணவு, உடை, இருப்பிடம் என்ற அளவுல நமக்கு
பிரச்சனை இல்லாம இருக்குது. எத்தனையோ பேர் உண்ணக்கூட உணவு இல்லாமல், உடுத்துவதற்கு உடை இல்லாமல், குடியிருக்க வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் பார்க்கின்ற போது இந்த அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இறைவன் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது பெரிய காரியம். இன்னும் இதற்கு மேலாக எத்தனையோ கோடீஸ்வரர்கள், அவர்களெல்லாம் இன்னும் பொருள் வசதி படைத்தவர்கள், அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எத்தனையோ பேர் வாழ்வதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இறைவன் ஒரு மனிதனிடம் ஏன் பொருள் கொடுத்து வைக்கிறான் தெரியுமா? இப்ப எத்தனையோ பேர் ஏழைகளாக இருக்கின்ற போது ஏன் சிலரை மட்டும் ஒரு செல்வந்தராக வைத்திருக்கிறான்? அந்த வறுமை என்பது இல்லாத நிலையில் சிலரை வைத்திருக்கிறான் என்றால் இறைவன் அந்த அவர்களை நம்பி வைத்திருக்கிறான். எப்படி நம்பி இருக்கிறான்? இவனிடம் அதிகமான செல்வத்தை கொடுத்தால் இவன் கண்டிப்பாக இந்த செல்வத்தை துன்பப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த துன்பத்தை நீக்குவான் என்று நம்பித்தால் இறைவன் சிலரிடம் செல்வத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வைத்திருக்கிறான். ஏதோ மொத்தமா நம்ம சேர்த்து வச்சு யாருக்கு கொடுக்காம வச்சு அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சு கடைசியில் நம்ம போகும்போது மொத்தமா நம்ம பையன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி போன்னு இருக்காங்க. குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும், ஒரு வாரிசுங்கிற முறையில் கொடுக்கணும். அந்த செல்வம் கொடுப்பதை விட அவங்களை நல்லவர்களாக வளர்ப்பது அது பெரிய நல்லது, அதை விட நல்லது. அப்ப நாம் சம்பாதித்த பொருளை எல்லாம் ஓரளவிற்கு புண்ணியங்கள் செய்து அதை புண்ணியமாக மாற்றிக்கொண்டு பொருளாவே வச்சுட்டு போனோம்னாக்கும் நமக்கு அது பிரயோஜனம் இல்லாம அதை புண்ணியமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருள் வள்ளுவர் சொல்றாரு. உங்களுக்கு எதுக்கு உங்களுடைய உழைப்பின் மூலமாக நீங்க சம்பாதிக்கிறீங்க, கரெக்ட். அது உடல் உழைப்பாக இருக்கலாம், அறிவின் உழைப்பாக இருக்கலாம். அந்த வகையில நீங்கள் நியாயமான வகையில் பொருளை சேர்க்கிறீர்கள். அந்த மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க எல்லாம் அந்த அன்றாடம் அந்த வாழ்க்கைக்கு கூட பத்தாத அளவுக்கு தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஓரளவுக்கு நீங்க சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, பேங்க்ல டெபாசிட் பண்ணக்கூடிய அளவுக்கு, சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க உயர்வா இருக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியும், அப்படி சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம். நம்ம ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்றதுதான் உதவி நினைக்க வேண்டாம். இன்னும் சின்னதா நம்ம நிறைய செய்யலாம். அது கூட ஒரு அறிஞர் சொல்றாரு பாருங்க, யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை. சாமி கும்பிட போகும்போது ஒரு பழம் எடுத்துட்டு போங்க, ஒரு பூவை எடுத்துட்டு போங்க, ஒரு இலையை பறிச்சுட்டு போங்க, சாமிக்கு வச்சு ஒரு மரியாதை செலுத்துங்க. அதை நம்மை படைத்த அந்த தெய்வத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதை. யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுகள். ஏதோ ஒரு ஆடோ மாடோ உங்களுக்கு முன்னாடி ஒரு விலங்குகள் இருக்கு, பட்டியா இருக்கு, பாக்குறது கஷ்டமா இருக்குனாக்கா கையில 2 புல் எடுத்து கொடுங்க அதுக்கு. ஏன்னா அந்த காலத்துல விவசாயம் அதிகமா இருந்த காலத்தினால அந்த ஆடு மாடுகளுக்கு ஒரு புல் எடுத்து கொடுக்கிறது ஒரு புண்ணியம் என்று நினைத்தார்கள். யாவருக்குமா பசுவுக்கு மூணு தடவை 3 ஜீவனுக்கு நம்ம உதவி செய்யறோம். சின்ன உதவிதான். யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும் போது கொஞ்சம் எடுத்து கொடுங்க போதும். அதனாலதான் பெரும்பாலும் நம்ம எல்லாம் வீட்டுல ஒரு விரத நாட்கள் வைத்து விரதம் நிறைவு செய்கின்ற போது இலையெல்லாம் போட்டு சாப்பாடு வச்சு அதுல முதல்ல கொண்டு வச்சு காகத்துக்கு வச்சுட்டு வருவாங்க. காகம் சாப்பிடணும் என்று சொல்லி பெரியவர்கள் ஒரு சடங்காக எப்படியாவது மனிதன் உதவி செய்யட்டும், அதன் மூலம் புண்ணியம் கிடைக்கட்டும் என்று சொல்லி வைத்தார்கள். இப்போ அது மாதிரி யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சரி, இதெல்லாம் முடியல சார், எனக்கே சாப்பாட்டுக்கு இல்லை, நானே 3 நேரம் சரியா சாப்பிட முடியல, நான் எப்படி போய் மற்றவங்களுக்கு கொடுக்கறது? கவலைப்படாதீங்க. யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே, ஒண்ணுமே முடியலையா, 2 ஆறுதலா நல்ல 2 வார்த்தைகள் பேசு, சந்தோஷமா 2 வார்த்தை பேசு. அதுவே இறைவன் கொடுத்த இந்த பொருளை எல்லாம் நாம் இருக்கின்ற காலத்திலேயே, நன்றாக உடல் இருக்கின்ற காலத்திலேயே நாம் அது பிறருக்கு கொடுத்து உதவி செய்து இருக்கக்கூடாது.
இன்னும் பணமாவே இருந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா அது ஒரு பாவத்தின் சின்னமாக போயிடும். அது ஓரளவுக்கு மேக்சிமம் எவ்வளவு புண்ணியமா மாத்த முடியுமோ மாத்திக்கிட்டோம்னா நம்முடைய புண்ணிய கணக்கு கூடிடும். இப்போ நம்ம ஒரு கணக்கு எடுக்கல. இப்ப நம்ம அந்த கடைசியில இந்த உடல் உயிர் பிரிவு ஏற்பட்ட பிறகு இந்த ஆன்மா தனியா இருக்குது, உடம்பு தனியா இருக்கு. இப்ப இந்த ஆன்மா ஒன்று இறைவனை நோக்கி பயணிக்கணும், அல்லது மறுபடியும் பிறவி எடுத்து இது இன்னும் பழைய பாக்கி ஆயிரம் 100 மார்க்குன்னு வச்சுக்கலாம். இப்ப நமக்கு மார்க் எவ்வளவு இருக்குது? 100 மார்க் இல்ல, 100 மார்க் எடுத்தா நம்ம அந்த நிலைக்கு போலாம். இப்ப 90 மார்க் தான் இருக்குன்னு ஒரு 10 மார்க் 10 மார்க் இருந்தா கண்டிப்பா நம்ம இறைவனை நோக்கி பயணிக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிறது நமக்கு 90 மார்க் தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவுதான் புண்ணியம் செஞ்சிருக்கிறோம். இன்னொரு 10 மடங்கு புண்ணியம் செஞ்சிருந்தா அந்த ஆன்மா இறைவனை நோக்கி நகரும். அந்த 10 மடங்கு புண்ணியம் இல்லாதனால இப்ப மறுபடியும் பிரிவு எடுக்க வேண்டிய நிலைக்கு அந்த ஆன்மா தள்ளப்படுது. 4 பேருக்கு நல்ல புண்ணியங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருந்திருந்தா அந்த 10 மார்க் நம்ம வாழும்போது எடுத்துக்கலாம். 80 வருஷம் வாழ்ந்து 85 வருஷம் வாழ்ந்து நம்ம ஒரு இன்னொரு கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தா போதும். ஏன்னா நம்ம அப்பா அம்மா காலத்துல இருந்து வந்ததெல்லாம் நமக்கு ஒரு புண்ணியம் இருக்குது. ஒரு 60 மார்க் வாங்கியிருக்கு, அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு. நம்ம காலத்துல நம்ம இன்னொரு 20-30 மார்க் வாங்கியிருக்கிறோம். இப்ப மொத்தம் 90 நிக்குது. இன்னொரு 10 மார்க் மட்டும் எடுத்திருந்தா நம்ம இறைவனை நோக்கி பயணிக்கலாம். ஆனா இப்ப இந்த 10 மார்க் இல்லாதனால இப்ப இறைவனை நோக்கி அந்த ஆன்மா பயணிக்க முடியல. அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்ந்து அங்க போக முடியல. இந்த மறுபடியும் பிறவி எடுத்துதான் ஆகணும். மறுபடியும் எத்தனை பிறவி போகணும்னு தெரியாது. அப்ப வாழ்கின்ற காலத்துல கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த பொருளையோ திறமையோ அறிவையோ நாம் புண்ணியமாக மாற்றி இருந்தா கண்டிப்பாக அந்த 10 மார்க் எடுத்திருக்கலாம். அந்த ஆன்மா ஒரு முழு நிறைவு அடைந்திருக்கும். ஆகவேதான் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு நம்மிடம் அதிகமாக இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் இறைவன் நம்மகிட்ட நம்பி கொடுத்திருக்கான். எதுக்காகனா மற்றவங்களுக்கு உதவி செய்து அதை புண்ணியமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதாவது இப்போ ஒரு ஊர்ல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல தண்ணி அது நிரம்பி இருக்குதுன்னா அந்த மக்கள் எல்லாம் அந்த குளத்துல தண்ணி எடுத்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பறவைகள் அந்த குளத்துல தண்ணி குடிச்சு போகுது, விலங்குகள் தண்ணி குடிச்சு போகுது, எல்லா ஜீவன்களும் தண்ணி குடிச்சு சந்தோஷமா போகுது. ஏன்னா அந்த குளம் அத்தனை ஜீவன்கள் பயன்படுகிறது. அந்த மக்களும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் அந்த தண்ணீரை எடுத்து பயன்படுத்துகிறார்கள், எல்லாருக்கும் பயன்படுத்துறாங்க. அப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தண்ணீருக்கு அத்தனை பேருக்கு பயன்படுது. அது மாதிரி ஒரு ஒரு மனிதனிடம் செல்வம் சேருகின்ற போது அந்த செல்வம் அந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் பயன்படும். ஊருணி நீர் நிறைந்தற்றே. எப்படி ஒரு ஊருக்குள்ள ஒரு குளம் இருந்தா அந்த குளம் எல்லாருக்கும் பயன்படுமோ உலகவாம், அது மாதிரி இந்த எல்லா உயிரினங்களுக்கும் இந்த செல்வந்தனுடைய செல்வம் பேரறிவாளன் திரு, அறிவிலே உயர்ந்து இருக்கக்கூடிய செல்வம் அது போன்று எல்லாருக்கும் பயன்படும். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அது மாதிரி இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. எப்படி ஊர்ல ஒரு குளம் இருந்தா பயன்படுமோ அது மாதிரி ஒரு பெரிய ஊர்ல நடுவுல ஒரு மரம், நல்ல பழமரம், ஒரு மாம்பழம் மாதிரி வச்சுக்கிற மாமரம் மாதிரி ஒரு நல்ல பழமரம், அல்லது ஏதோ ஒரு பழமரம் பாவனை பண்ணி அந்த பழத்தை எல்லா மக்களும் எடுத்து பயன்படுத்துறாங்க. அது பொதுவான மரம், யாருக்கு சொந்தமானது இல்லை. எல்லாரும் எடுத்து அந்த பழத்தை எடுத்து பயன்படுத்துறாங்க. குருவிகள் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுது. அப்ப எல்லாருக்கும் அது அந்த மரம் பயனுள்ளதா இருக்கு. அது மாதிரி யாருக்கு ஒரு செல்வம் சேர்க்கிறதோ அது பலருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும். பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றா செல்வம் நயனுடையான் கண்படின். அப்ப ஒரு அறம் விரும்புவர்களிடம் செல்வம் சேர்ந்தால், நயம் சொன்ன அறம், ஒரு அறத்தை விரும்பக்கூடியவர்களிடம் செல்வம் சேர்ந்தால் அது எப்படி ஒரு ஊருக்குள்ளே ஒரு பழமரம் பழுத்தது என்று சொன்னால் அது எல்லா மக்களுக்கும் ஜீவன்களுக்கும் பயன்படுமோ அது போன்று அந்த செல்வம் பலருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும்.
சேர்த்து வைத்துக் கொண்டு கடைசியில் மொத்தமா யாருக்கும் கொடுத்துட்டு போறதுக்கல்ல. அப்ப நமக்கு புண்ணியங்கள் செய்வதற்கு பல நிறைய வாய்ப்புகள் இறைவன் கொடுக்கிறார். அப்ப இருக்கின்ற போதே நாம் செய்த அந்த புண்ணிய கணக்கை கூட்டிக் கொள்ள வேண்டும். என்னென்ன வகையில் நம்மால் முடியுமோ அதெல்லாம் நாம் செய்யலாம். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை. அதை ஈகைன்னு சொன்னா இல்லாதவங்களுக்கு ஒன்று கொடுக்கிறதா ஈகை. இப்ப சிலரெல்லாம் வந்து சில சமயத்தில் போய் தன்னுடைய பெயர் வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஒரு மேடையை போட்டு போட்டோவெல்லாம் எடுத்து செய்யறாங்க. அது வேற விஷயம். ஆனா அதை விட யாரு துன்பப்படுறாங்களோ அந்த துன்பப்படுறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். துன்பத்தை நீக்கக்கூடிய வகையில் வரியாருக்கும் ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பு அதற்கு. மத்த நீங்க செய்யறதெல்லாம் ஏதோ எதிர்பார்த்து செய்யறீங்க. அதை எதிர்பார்த்து செய்வது அது காமிய கர்மம். நிஷ்காமிய கர்மமாக இருக்க வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணும். அதான் நிஷ்காமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய. அதுவும் கூட ஒரு உதவி செய்கின்ற போது எப்படி செய்யணும்னு அர்த்தம். யாரோ ஒரு ஏழை உங்ககிட்ட காசு கேட்கிறா அல்லது ஒரு பொருள் கேட்கிறா. ஐயா சாமி சாப்பிட்டு நான் 4 நாள் ஆச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கய்யா, கண்ணெல்லாம் அடைச்சு போச்சு, ஏதோ கொஞ்சம் கொடுங்க என்று சொல்றான்னு வச்சு. அது பாவம், ஒரு நியாயமா தெரியுது. வேலை இல்லாம இருக்கிறான், பட்னியா இருக்கான்னு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பிச்சை எடுக்கிற ஒரு தொழிலா பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஏமாத்துறவங்க நம்ம ஏமாந்துடக்கூடாது. அது பாவம். அவங்களுக்கு எல்லாம் பணம் போட்டா பாவம். உண்மையிலேயே ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், பசியோடு இருக்கான்னு நமக்கு தெரியுதுனாக்கா அப்ப நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும். அதுவும் எப்படி தெரியுமா அந்த உதவி செய்யணும்? அவன் இல்லேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு நம்ம செய்யணும். அவன் இல்லேன்னு கேட்டு அப்புறம் நம்ம யோசனை பண்ணி பாக்கெட் எல்லாம் பார்த்து இருக்குதான்னு பார்த்து, இன்னைக்கு எனக்கு சில்லறை இல்லைங்க, கொடுக்க முடியல, மனசு இருக்குதா எனக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிடும் நிறைய இடத்துல. அப்ப யார் துன்பப்படுகிறார்கள் அவர் துன்பத்தை நமக்கு சொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு நம்ம உதவி செய்யணும். அதுதான் உண்மையான உதவியினுடைய அர்த்தம். இளன் என்னும் எவ்வம் உரையாம ஈதல் குலன் உடையான் கண்ணே உள. நல்ல குலத்தில் பிறந்தவர்கள், ஞானத்தில் இருக்கக்கூடியவர்கள், அறத்தை விரும்பக்கூடியவர்கள் இன்னொருத்த இல்லேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவனுக்கு உதவி செய்வான். அவன் இல்லேன்னு நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. ஆனா அவன் கெஞ்சி கேட்கணும், அழுகணும், அவன் முன்னாடி ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணணும், அவனை புகழ்ந்து பேசணும். அப்பதான் கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்க. இதுவெல்லாம் ஈகை அல்ல, இதுவெல்லாம் பாவத்தை கூட்டக்கூடிய செயல்கள். இளன் என்னும் எவ்வம் உரையாம ஈதல் குலனுடையான் கண்ணே உட. இன்னொன்னு பாருங்க, நம்முடைய பொருளை நீங்க பத்திரமா சேமிச்சு வைக்கணும்னா அதற்கும் கூட இந்த ஞானிகள் வழி சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னதுல இருந்து ஒரு அளவுக்கு பொருளை பத்திரமா சேமிப்பதற்கு புண்ணியம் செய்ய வேண்டும் என்ற நிலை. அப்போ உங்க பொருளை நம்ம பத்திரமா பாதுகாத்து வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றோம்? பேங்க்ல கொண்டு லாக்கர்ல வச்சுக்கிறோம். தனியா ஒரு அயன் ரூம் ரெடி பண்ணி அதுக்குள்ள நம்முடைய பொருள் எல்லாம் வைக்கிறோம். சொத்து நிறைய வாங்கி போடுறோம். இதெல்லாம் பொருளை சேர்க்கக்கூடிய வழியாக இருக்கு. சரி, சேர்க்க வேண்டியதான், நம்ம கிட்ட இருக்குது, சேர்க்க வேண்டியதான், தப்பு இல்லை. உழைப்பினால சொத்து சேர்க்க வேண்டியதான். ஆனா இந்த சேர்த்த சொத்து எல்லாம் ஓரளவுக்கு நம்முடைய காலத்திற்குள்ள இது எப்படி மாத்துறது, புண்ணியமா மாத்துறது. ஒரு பகுதி நம்முடைய குழந்தைகளுக்கு போகுது, நம்ம செய்யறோம், வாரிசுகளுக்கு போகுது, சரி பரவாயில்லை. அப்ப இன்னொரு பகுதியை, பெரும் பகுதியை நம்ம எப்படி புண்ணியமா மாத்துறது? அதுக்கு சொல்றாரு பாருங்க, வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, அற்றார் அழிபசி தீர்த்தல், அற்றார் அழிபசி தீர்த்தல், அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. யாரெல்லாம் பசி துன்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பசி துன்பத்தை நீக்குவதற்கு நீங்கள் உதவி செய்தால் அது உங்களுடைய பொருளை பத்திரமாக வைக்கக்கூடிய இடம். ஏன்னா ஒரு காலத்துல பசி துன்பம் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு பசி துன்பம் சில இடத்துல இருக்குது. அது தவிர இன்னும் வாழ்க்கையில் எத்தனையோ வகையில் துன்பப்படக்கூடியவர்கள் இருக்கிறார். சின்ன சின்ன உதவிகளை செய்தால் அவர்களை மேல்நிலை கொண்டு வந்து விடலாம். அந்த சரியான நேரத்திலே ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் சொல்வது, அவர்கள் துவண்டு போய் கிடக்கின்ற போது அவர்களை உற்சாகப்படுத்துவது, ஒரு சின்ன அறிவையின் மூலமாக அவர்கள் இதுவரை செய்து அந்த ஒரு தவறான வாழ்க்கையை மாற்றி நல்ல வாழ்க்கையை காண்பிப்பது, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அது ஏதோ ஒரு இடத்தில் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள்,
அந்த சிக்கலை தவிர்த்து விடுவது. அது பொருளுதவியாக இருக்கலாம், அறிவின் உதவியாக கூட இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் சரி. அப்படி துன்பப்படக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து அந்த துன்பத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து விட்டால் அதுதான் நாம் ஒரு பொருளை பத்திரமாக வைக்கக்கூடிய இடம். அற்றார் அழிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைக்கக்கூடிய பொருளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உரிய இடம் என்பது பிறர் துன்பத்தை குறைப்பதுதான். எத்தனை பேருடைய துன்பத்தை நாம் குறைத்திருக்கின்றோமோ, பொருளை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி, நம்முடைய சூழ்நிலை பயன்படுத்தி குறைத்திருக்கின்றோமோ, அது புண்ணியமாக மாறுகிறது. அப்படியே பொருளாவே வச்சிருக்கும் போது அது ஒண்ணு இல்லை, அது கடைசியில் நமக்கு பின்னாடி யாருக்கோ ஒருத்தர் மொத்தமா போய் சேரப்போகுது. அது நம்ம புண்ணிய கணக்குக்கே வராது, புண்ணிய கணக்குக்கு வராது. இன்னும் சொல்ல போனா பொருள் நிறைய சேரும் போது சில சமயம் நம்ம அறியாம பாவ கணக்கு கூடியும். கொஞ்சம் நம்ம கவனமா இல்லைனாக்க பொருள் நிறைய சேரும் போது பாவ கணக்கு கூடிக்கிட்டே வந்து. ஏன்னா பலருடைய உழைப்பு அங்க வந்திருக்கும், அவர்களுக்கு முறையான பங்கீடு கொடுக்காம கூட இருந்திருக்கும். அதனால என்னன்னாக்க எப்படியாவது அந்த பொருளை புண்ணிய கணக்காக மாற்றணும். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்தடக்கும் வன்கணவன். பிறருக்கு கொடுத்து உதவி செய்து அந்த உதவியை அடைந்தவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார் பாருங்கள். அதை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையும். அந்த பொருளை நாமே சேர்த்து வச்சு அது வேடிக்கை பார்க்கறது அல்ல, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்து அந்த உதவியை பெற்றவர்கள் ஒரு மகிழ்ச்சி அடைகிறான்னு பாருங்க. இந்த மகராசை அன்னைக்கு செஞ்ச உதவி இன்னைக்கு வாழ்க்கையில குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குது. அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது எனக்கு கொஞ்சம் இவருக்கு கை கொடுக்கலைன்னா இன்னைக்கு நான் இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. அவர் நினைச்சு பாக்குறாங்க பாருங்க. அதுக்கு ஈடு இணைய ஒண்ணுமே கிடையாது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவன். இப்படி அந்த பிறருக்கு கொடுத்து உதவி செய்து அந்த இன்பத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் யாரு? வைத்திழக்கும் வன்கணவன், அந்த கொடிய மனமுள்ளவர்கள். அவர்களால் தான் இந்த மாதிரி கொடுக்க முடியாம வச்சுக்கிறாங்க. தெரியும் தனக்கு இது அதிகமா இருக்குது, கொடுத்தா பரவாயில்லைன்னு உள் மனசு சொல்லும். ஆனா இதெல்லாம் வேண்டாம், பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா நம்ம புண்ணியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், டக்குன்னு பயன்படுத்திக்கணும். விட்டுட்டோம்னா மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. சரி, இன்னொன்னு பாருங்க. அதாவது நமக்கெல்லாம் தெரியும், குமணன் என்ற ஒரு கொடை வள்ளல் கேள்விப்பட்டிருக்க நம்ம எல்லாம். அவன் எல்லாருக்கும் தான தர்மம் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரன். அரசனாக இருந்த போது எல்லா மக்களுக்கும் தான தர்மம் செய்யலாம். ஆனா அவனுக்கும் அவனுடைய தம்பிக்கும் இடையில அந்த இவன் நல்லது செய்யறது அவன் தம்பிக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு வகையில சூழ்ச்சி செஞ்சு அவனை அரசவையிலிருந்து விலக்கி காட்டுக்கு ஓட வச்சிடறான். அப்ப அவன் காட்டுல போய் வாழ்க்கை நடத்துறான். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப அவனை ஒருத்தர் தேடி வந்து இதுவரை நீங்கள் எத்தனை தர்மங்கள் செய்தீங்க? இப்ப காட்டுல அவன் இருக்கிறான், எனக்கு எதாவது செய்ய முடியுமான்னு கேட்க பாருங்க. அப்ப கூட சொல்றான், என்னுடைய தம்பி என்ன விரட்டி காட்டுல விட்டுட்டா, எனக்கு இப்ப பொருளா கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அவன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறான். என்னன்னா, என்னுடைய தலையை கொண்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு நான் 1000 பொற்காசுகள் கொடுக்குறேன். ஏன்னா அண்ணன் வெளியே போனாலும் அவனுக்கு புகழ் வந்து சேர்ந்துடும், அவன் இறந்து போகணும்னு நினைச்சு தம்பி இந்த மாதிரி சொல்லி இருக்கிறா. தலையை கொண்டு கொடுத்தா 1000 பொற்காசுகள் கொடுக்குன்னு சொல்லி இருக்கிறா. நீ வேணா ஒண்ணு பண்ணு, எனக்கு உங்ககிட்ட பொருள் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, இந்த என்னை வெட்டி தலையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா அவன் 1000 பொற்காசு கொடுப்பான், நீ வச்சுக்கன்னு சொல்லி. என்ன மனசு பாருங்க. இதை விட ஒரு ஒரு மனிதன் தெய்வத்தன்மை வெளிப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? தன் உயிர் தான் அற பெற்றானை என்னைய மண் உயிர் எல்லாம் தொடும். நம்ம உடம்புல இருக்கிறது முக்கியமானதுன்னு சொன்னா அந்த உயிர் தான். இந்த உயிரையே ஒரு மதிப்பு கொடுக்காம பிறருக்காக அதை விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறானே, அவனை இந்த உலகமெல்லாம் தொடும். இன்னைக்கு நம்ம ஏன் அந்த குமரனை நினைச்சு பார்க்கிறோம்? என்னைக்கோ முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறோம் இல்லையா? ஏன்? இப்படிப்பட்ட ஒரு நல்லதை செய்யக்கூடியவர்கள் தான். அதாவது அவனுக்கு சாவு கூட கஷ்டம் இல்லை, சாகிறதுக்கு தயாரா இருக்கிறான். பொதுவா வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா அந்த இறப்பது என்பதுதான் ஒரு கொடுமையான செயல் என்று சொல்வாங்க. இறந்து போவது, அந்த இறந்து போவது கூட அவனுக்கு ஒரு இனிதா மாறுகிறது. ஏன்? கடைசியில கூட பரவாயில்லையே, நம்மளால நம்முடைய தலையை வெட்டி கொண்டு கொடுத்தா
ஒரு 1000 பொற்காசல் கிடைக்கலாம், கடைசியில் நம்ம இறக்கும் போது கூட ஒரு புண்ணியத்தோடு போறமே என்று அவன் நினைக்கிறான் பாருங்க. சாதலின் இன்னாதது இல்லை. செத்து போறதை விட ஒரு கஷ்டமான செயல் ஒண்ணும் இல்லை. இனிததும் அது கூட நல்லது, அது கூட நல்லது. எப்போ ஈதல் எய்யா கடை. என்னால மத்தவங்களுக்கு கொடுக்க முடியலன்னு சொன்னாக்கா செத்து போறது கூட பரவாயில்லை, நல்லது வள்ளுவர் சொன்னார். ஆகவே ஒரு மனிதன் வாழ்கின்ற போதே எவ்வளவு புண்ணியங்கள் செய்ய முடியுமோ, எத்தனை பேருடைய துன்பங்களை களைக்க முடியுமோ அந்த முயற்சி மேற்கொண்டால் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். இப்ப நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம பாத்தீங்கன்னாக்கா நிறைய புண்ணியங்கள் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் போதும், நாம் நிறைய செய்ய முடியும். அதுதான் உண்மையான வாழ்க்கை என்பது. பிறருக்கு கொடுத்து உதவி செய்வதும், எல்லாரோட ஒரு இயந்த வாழ்க்கை வாழ்வதும், ஒரு அன்பும் கருணையுமாக வாழ்வதுதான் வாழ்க்கையினுடைய அர்த்தம். நாமே வைத்துக் கொண்டு அனுபவிப்பது அல்ல. அதாவது சிலர் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, வேணுங்கிறதெல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு யாருக்கு கொடுக்காம அது தானே அனுபவிக்க நினைப்பாங்க. அது ஒரு வாழ்க்கை அல்ல. கொடுத்து உதவி செய்யணும். அது சம்பாரிச்சு வச்சுட்டு பிறருக்கு கொடுக்க முடியாம தானே வச்சு அனுபவிக்கிறது பாருங்க. அதுக்கு ஒரு பிச்சை எடுத்து சாப்பிடுறவனை விட அது மோசமானது என்று வள்ளுவர் சொல்றார். இரத்தலின் இன்னாதது மன்ற நிரப்பிய தாமே தமிழருடன். எது கொடியது தெரியுமா? அந்த பிச்சை எடுக்கிறத விட ஒரு கொடியது என்று சொன்னா ஒருத்தருக்கும் கொடுக்காம தானே அந்த பொருளை அனுபவிக்க நினைக்கிறான் பாருங்க. சரி, இப்படி பொருளை புண்ணியமாக மாற்றக்கூடிய நிலையை பல ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக நம்ம ஏதோ ஒரு வகையில உதவி செய்து புண்ணியங்களை சேர்த்துக் கொள்வோம். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில் உயிர்க்கு. அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இசைப்பட வாழ்தல், எல்லோரோடு ஒத்து வாழணும், புகழோடு வாழணும், மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கணும். மனம வந்து பாராட்டணும். ஏதோ ஒரு பணம் கொடுத்ததுக்காக கட்ட விட்டு வச்சு பாராட்டுறது அல்ல. மனம வந்து பாராட்டக்கூடிய நிலையில வாழ்க்கை அமையும். யாருக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கும் என்ற அருட்தந்தையை நம்ம நினைத்து நினைத்து பார்க்கிறோம். ஏன்? என்ன நமக்கு கொடுத்தார்? அந்த அன்பை கொடுத்தார், அந்த அருளை கொடுத்தார், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்தார். 2000 கவிதைகள் எழுதி இன்னும் 1000 ஆண்டுகளும் இந்த உலகம் வாழ தலைக்க வேண்டும் என்பதற்காக பல அற்புதங்களை செய்திருக்கிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மனித குலமும் நன்றாக இருப்பதற்காக சிந்தனைகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த உலக மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்கணும். ஓர் உலக ஆட்சி, உயர் ஒழுக்கத்தோடு உலகிலே குழந்தைகளை வளர்த்தும் திட்டம், பால் முழுதும் பொருள் துறையில் சமநிலை நீதி, பல நாடு முன்னணிந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறை வணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கை கடைசி வரை இன்பமாக இருந்த வாழ்க்கை. தொண்டின் மூலமாக அந்த இன்பத்தை அனுபவித்தார். இன்னும் சொல்ல போனா நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம்னு சொல்றோம். நம்ம அனுபவித்த இன்பங்களை விட மகரிஷி அனுபவித்த இன்பம் தான் அதிகமானது. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு பெரிய பொருள் இருந்தாலும், புகழ் இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும் இதுவெல்லாம் அறிவினுடைய குறைபாடு. ஆனா மகரிஷி அவர்கள் அறிவின் உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள். ஆகவேதான் தன்னுடைய ஒவ்வொரு மூச்சும் இந்த சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய வகையிலே நன்மைகளை தரக்கூடியதாக இருந்தார். அற்புதமான உடற்பயிற்சி உருவாக்கி தன்னுடைய அந்த ஆழ்ந்த மருத்துவ அறிவியெல்லாம் பயன்படுத்தி உடற்பயிற்சி உருவாக்கினார். காயகல்ப கலையை 40 வருட ஆராய்ச்சி கொண்டு வந்து அற்புதமான காயகல்ப கலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்று பாருங்கள், உலகம் முழுவதும் இந்த நோயினால் எத்தனை பேர் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடற்பயிற்சியும் காயகல்ப பயிற்சியும் மட்டும் அவர்கள் செய்தாலே போதும், இந்த நோயிலிருந்து அத்தனை பேரும் தப்பித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையை கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்த மனவளக் கலைஞர்களே, மனவளக் கலையை நம்ம எல்லாம் கற்றிருக்கின்றோம். தயவு செய்து ஒரு நாள் கூட தவறாமல் செய்யுங்கள்.
அதுவும் இந்த நோய் துன்பம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். அதற்காக வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் நம்ம கீப் பண்ணணும். அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடெல்லாம் இருக்கணும். அதற்கு கூட நீங்கள் நம்முடைய உடற்பயிற்சியும் காயலுக்கும் தியானம் செய்யக்கூடியவர்கள் இருந்தால் 100% உங்களுடைய நெருங்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை மகிழ்ச்சியர் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு மட்டுமல்ல, இது உலகம் முழுவதும் செல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அவரை பார்க்கின்ற போது தொண்டின் உருவமாகத்தானே அவர் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மனிதர்! என் ஏணி வைத்து பார்க்க முடியுமா அந்த பெருமையை? அவர் ஒரு மலை உச்சியில நின்று கொண்டிருப்பதாக, நாம் எல்லாம் அந்த மலையின் கீழே இருந்து மேலே அவர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி அவர் ஏறி சென்றார்கள்? நல்ல செய்கைகளின் மூலமாக. எண்ணம், சொல், செயல் அத்தனை தூய்மை, தூய்மை, தூய்மை. அந்த காலத்தில் இருந்து கடைசி காலம் வரை அந்த புண்ணியங்கள் என்ற கணக்கையே கூட்டிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் கூட அவர் புண்ணியம் கணக்கு கூடுவதில் தவறவில்லை. தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வினாடியும் அந்த தர்மம் செய்து கொண்டு இருக்கணும். இன்னொரு ஒரு கடைசியில பாத்துக்கலாம், 50 வயசு மேல பாத்துக்கலாம், 60 வயசு மேல பாத்துக்கலாம் என்பதெல்லாம் அல்ல. அதாவது அப்படி மகரிஷி வாழ்ந்தார். நாம் அவரை பாராட்டி கொண்டிருக்கின்றோம். அதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கை. எல்லாரும் பாராட்டுகிறோம். அப்படி ஒரு பாராட்டக்கூடிய நிலையில் வாழ்வதுதான் அந்த உயர்ந்த நிலை. தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி. திறந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பலருக்கு உதவி செய்து அவர்கள் பாராட்டை பெற முடியாத நிலையில ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் வாழ்ந்து வந்து தானே அனுபவிச்சு யாருக்கு உதவி செய்யாம கடைசியில ஒரு கருமையாக இருந்து செத்து போகிறான் அப்படின்னு சொன்னா அவன் பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. ஒரு ஆடு மாடு பிறந்து சாகிறதுக்கு இந்த மனுஷன் பிறந்து சாகிறதுக்கு என்ன வித்தியாசம்? அது பிறக்குது, வாழ்ந்து செத்து போகுது. இவனும் பிறக்கிறான், வாழ்றான், செத்து போறான். என்ன? தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி. அந்த புகழ் எப்படி வர வேண்டும்? தொண்டு செய்வதன் மூலமாக, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக அந்த புகழ் வந்திருக்க வேண்டும். அப்ப ஒரு மனிதன் புகழோடு வாழ்வதற்கு அவன் செய்யக்கூடிய செயல்கள் தான் காரணம். திட்டமிட்டு செயல் செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, முடியாதவர்களுக்கெல்லாம் எந்தெந்த நிலையில் அவர் சிரமப்படுகிறார்களோ அதை தேடி பிடித்து உதவி செய்வது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது. இப்படி ஒரு மனிதனுக்கு 1000 வாய்ப்புகளை இறைவன் அன்றாடம் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அவன் உதவி செய்கிறான் இல்லையா என்று இறைவன் பார்த்து ஒரு கணக்கெடுத்துக் கொண்டே இருக்கின்றான். ஆனா பெரும்பாலான சமயத்தில் நாம தவற விட்டு விடுக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டு விடுகிறோம். ஆகவே வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதை சிக்கனம் பிடித்து அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளணும். நம்ம என்னதான் தேடி தேடி பார்த்தாலும், எத்தனை நூல்களை படித்தாலும் முடிவாக வருவதை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மகரிஷி அவர்கள் கடைசியில சொல்றாரு பாருங்க, அந்த 2 எழுத்து பயன்பாடுதான். எத்தனை நூல்களை படித்தாலும், எத்தனை நீதி நெறி பெரியவர்களை சந்தித்து பேசினால் முடிவாக வருவது இந்த 2 எழுத்து பயன்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவி, முடியாத உதவிகள் என்னால் முடிந்த உதவிகளை. ஏன்னா வள்ளுவர் சொல்றாரு, நல்ல ஆற்றால் நாடி அருள் ஆள்க. நீ நல்ல வாழ்க்கை வாழணும், நெறியோடு வாழணும் என்று சொன்னால் நீங்கள் தேடி தேடி செய்து அருள் செய்யுங்க. பல்லாற்றான் தேரினும் அத்தே துணை. எத்தனை தேடி தேடி பார்த்தாலும், எத்தனை பேருக்கு விசாரிச்சாலும் முடிவாக நிற்பது நீங்கள் புண்ணியம் செய்ய வேண்டும். அதான். அப்படி ஒரு புண்ணியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் கடைசி காலம் வரை யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை. சாவு வரும் என்று கூட நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இறைவன் அந்த புண்ணியத்தின் பலனாக இறைவன் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். ஐயோ, இறந்த முன்னாடி நம்ம அடுத்து நரகத்துக்கு போயிடுவோமோ, கஷ்டப்படுவோமோ அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? வாழ்கின்ற போது நெஞ்சுக்குள்ளே அருள் நிரம்பி இருந்து அந்த அருளை எத்தனையோ பேருக்கு பயன்படக்கூடிய வகையில் இன்று நம்ம அருள் தந்தை என்று சொல்லுகிறோம். அருளை வழங்கிய தந்தை அவர் எவ்வளவு வழங்கினார். இந்த அருள் நிதிகள் என்று சொல்கிறோமே, எவ்வளவு கொடுத்தாலும் குறையாதது அருள். பொருள் கொடுக்க கொடுக்க குறைந்து கொண்டே இருக்கும், அருள் குறையவே குறையாது. அப்படிப்பட்ட
ஒரு மகான் தான் நம்முடைய அருட்தந்தை அவர்கள். அவர்கள் யாரெல்லாம் குரு என்று சொல்கிறார் பாருங்கள். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார், அகத்ததுதான் மெய்ப்பொன்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அறிவினை அறிவதற்கு முறைகள் சொன்னார் திருமூலர். அறிவினில் ஆய்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவால் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் என்று அதிர்ச்சிகள் சொல்கிறார்கள். அப்ப அந்த தாய்மானவர், திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார் இவர்கள் எல்லாம் செய்த தியாகத்தை நினைத்து பாருங்கள், செய்த தொண்டினை நினைத்து பாருங்கள். இப்ப இந்த லிஸ்ட்ல எல்லாம் நமக்கு பார்க்கும்போது பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் இந்த மாதிரி லிஸ்ட்ல வர்றதில்லை. காலகாலத்துக்கு போற்றக்கூடிய லிஸ்ட்ல வர்றதில்லை. அருட்செல்வர்கள் தான் வருகிறார்கள் ஒழிய பொருட்செல்வர்கள் அந்த லிஸ்ட்ல பெருசா வர்றதில்லை. பொருள் வேண்டுமா இல்லை, அதை விட முக்கியமானது அருள் வேண்டும். அந்த அருளை எப்படி இவர்களெல்லாம் சம்பாதித்திருக்கிறார் பாருங்கள். தொண்டின் மூலமாகத்தான் செய்திருக்கிறார்கள். அன்னை தெரசா என்று சொன்னால் மனதுக்கு வருவது என்ன? தொண்டினுடைய மேன்மை. ஏதோ ஒரு நாட்டில் இருந்து வந்து இங்கு துன்பப்படுபவர்களுக்காக துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை கஷ்டங்களை அவர்கள் பட்டார்கள். அது கஷ்டமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்ளம் இருந்ததால் அது அவர்கள் கஷ்டமாக தெரியவில்லை. அதாவது பொருள் இல்லாதவர்கள் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்தால் பொருளை சேர்த்து விடலாம். ஆனால் அருள் இல்லாதவர்கள் என்ன பண்ணனாலும் உயர்வு வராது. பொருள் இல்லாதவங்க இன்னைக்கு பொருள்லாம் ஒரு பணம் மறுபடியும் கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, சிக்கனமா இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்த்துக்கிட்டே வரும். ஆனா அருள் இல்லை, யாருக்கு நீங்க உதவி செய்யறது இல்லை. தினம் தினம் பலருடைய சாபத்துக்கு ஆளாகிட்டு இருக்கிறீங்க. அப்ப எப்படி நீங்க அடுத்த நிலைக்கு வர முடியும்? பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால். பொருள் இல்லாதவங்க கூட ஏதோ ஒரு வகையில பின்னாடி ஒரு செல்வந்தரா மாறிட வாய்ப்பு இருக்குது. அருள் அற்றார் மற்றாதல். அருள் இல்லாதவங்களுக்கு வேற வழியே கிடையாது, வேற எந்த வகையான உயர்வும் கிடையாது. எப்படி வள்ளுவர் சொல்றாரு? ஆக அருள் என்பது வேண்டும். அந்த அருள் எப்படி வந்து சேரும்? புண்ணியம் செய்வதன் மூலமாகத்தான் வந்து சேரும். அன்பர்களே, நம்முடைய அருட்தந்தைகளுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும் என்ற நிலையெல்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய வழியிலே நின்று நாமும் அந்த வழியை வாழ்ந்து பார்ப்போம். அந்த அறம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். ஒரு நாள் கூட தவறாமல் நாம் புண்ணியங்களை செய்வோம். நம்முடைய புண்ணிய கணக்கை கூட்டிக் கொண்டே செல்வோம். நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று எண்ண வேண்டாம். ஒரு நாள் கூட தவறாமல் புண்ணியம் செய்யும். அன்றறிவாம் எண்ணாத அறம் செய்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம், ரிட்டையர் அப்படி பார்த்துக்கலாம், 80 வயசான பார்த்துக்கலாம், அப்படியெல்லாம் நினைக்க வேண்டிய இன்னையிலும் செய்யுங்க. அன்றறிவாம் எண்ணாத அறம் செய்க, மற்றது ஒன்றுங்கால் தொற்றாது. அதுதான் உங்களுக்கு அழிவில்லாமல் உங்களுக்கு துணையா இருக்கக்கூடியது. மற்றதெல்லாம் போயிடும். இன்னையில இருந்து ஆரம்பிச்சு செய்வோம். ஒரு நாள் கூட தவறாமல் நம்ம செய்யணும், தொண்டு செய்யணும். அதுக்கு லீவெல்லாம் விடக்கூடாது. ஏன்னா நமக்கு எப்ப நம்ம படுக்கிறோம், எப்ப எந்திரிக்கணும்னு தெரியாது. நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. இது ஒரு நிலையில்லாத வாழ்க்கை. இது இருக்கிறதுக்குள்ள நம்ம முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியும் செய்யணும். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். ஒரு நாள் கூட தவறாமல் தொண்டு செய்து கொண்டு வந்தால், புண்ணியம் செய்து கொண்டு வந்தால், உங்களுக்கு சாவே வரும்போது கூட அந்த இறைவன் இடையிலே வந்து தடுத்து நிறுத்துவான். ஒரு கல் இடையில வந்து நின்று உங்களுடைய அந்த சாவுங்கிறது வராம தடுத்து நிறுத்தும். வீழ்நாள் படாமை நன்றாக ஒரு நாள் கூட தவறாமல் நீங்கள் புண்ணியம் செய்து கொண்டு வந்தால், தொண்டு செய்து கொண்டு வந்தால், வாழ்நாள் வழி அடைக்கும் கல். எப்படி சொல்றாங்க? ஆகவே அன்றாட நாம் புண்ணியம் செய்யக்கூடிய வழிகளை செய்வோம். முதல்ல மனசு சுத்தமா இருக்கணும். அறம் என்பது என்ன? மனத்துக்கு மாசில நாதல் அனைத்தர நாகுல நீல. மனதுக்குள்ள சுத்தமா இருக்கணும். மனதுக்குள்ள சுத்தம்னா என்ன? பகுதி சொல்லக்கூடிய இந்த 6 கெட்ட குணங்கள் மனதில் இல்லாம நல்ல குணங்களா மாறணும். அது வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் 4 இழுக்கா என்றது அறம். அதுதான் அறம். அதைத்தான் மகிழ்ச்சி, பேராசை, சினம், கடுப்பற்று, முறையற்ற பாழ்க்கு வச்சு உயிர் வாழ்வான் வஞ்சம் என்று சொல்றார். இந்த 6 குணம் இல்லாமல் இருந்தால், அந்த 6 குணமும் நல்லதாக மாறினால், கண்டிப்பாக நாம் செய்யக்கூடியதெல்லாம்
இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக மாறிவிடுவார். ஆகவே அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே, நேரம் அதிகமாகிக் கொண்டிருப்பதால் இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், அருட்தந்தையை போன்ற, வள்ளலாரை போன்ற, திருமூலரை போன்ற, திருவள்ளுவரை போன்ற அந்த ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி புண்ணியம்தான், தொண்டு செய்வதுதான். கொண்டு வந்தவனை எல்லாம் தொண்டு செய்துதான் கழிக்க முடியும். உண்மையான இன்பம் அடைய வேண்டும் என்று சொன்னால் தொண்டாக்கித்தான் இன்பம் அடைய வேண்டும். ஆகவே நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம். இந்த தொண்டு செய்வதற்கு பெரிய பெரிய கோடீஸ்வரராக இருக்க வேண்டும் என்பதல்ல. இருக்கின்ற நிலையிலிருந்து நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம். காலையில ஒரு 4 அரிசி எடுத்து போட்டா அந்த எறும்பு சாப்பிட்டு போய் அது ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தோட போகும். அது மாதிரி சின்ன சின்ன உதவிகள் 1000 செய்யலாம். மனதார வாழ்த்தலாம். உலகம் முழுவதும் கூடிய மக்களை மனதார வாழ்த்தலாம். அந்த வாழ்த்துக்களின் மூலமாக எத்தனையோ நன்மைகளை நம்ம செய்ய முடியும். வாழ்க வையகம், வாழ்க வையம் என்று சொல்லி வாழ்த்துகின்ற போது உலகம் முழுவதும் வாழ்த்தல்கள் சென்று சேரும். அத்தனை கருமையத்தில் மட்டும் திரும்பி நமக்கு பிரதிபலிப்பாக கோடி கோடி புண்ணியங்கள் நம்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே புண்ணியம் செய்வதற்கு அருட்தந்தை மனவளக்கலையை கொடுத்திருக்கிறார்கள். இதை சரியாக கற்றுக்கொண்டு இன்னும் எத்தனை ஆயிரம் பேருக்கு இந்த கலையை பரப்ப முடியுமோ கொண்டு செல்வோம். நம்முடைய பொருள், புகழ், அதிகாரம், கல்வி என்னெல்லாம் தகுதிகள் நமக்கு இருக்கிறதோ அந்த தகுதிகளை வைத்துக் கொண்டு அன்றாடம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். இதை செய்வதற்கு தனியாக நாம் சன்னியாசம் போக வேண்டும் என்பதல்ல. வீட்டில் இருந்து கொண்டே நம்முடைய கடமைகளை செய்து கொண்டே நாம் செய்யலாம். அறத்தாற்றின், இல்வாழ்க்கை ஆற்றின், புறத்தாற்றின் போவோய் பெறுவதேனும். வீட்டில் இருந்து கொண்டே கணவன், மனைவி, குடும்பம், பிள்ளைகள் என்ற நிலையில் இருந்து கொண்டே நாம் இந்த செயல்களை செய்யலாம். தனியாக இதற்காக நாம் காவி உடைத்துக் கொண்டு ஒரு சன்னியாசம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கின்ற நிலையில் இருந்தே தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல சிந்தனையை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த ஜூம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு நிறைவான உரை. நான் தலைப்பு கொடுத்தது ஔவையாரை ஒட்டியாக இருந்தாலும் நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் திருவள்ளுவரே அவருடைய ஆத்மாவே உள்ளே இறங்கி பேசியது போல ஓரிரு திருக்குறள் உதாரணம் பார்த்திருக்கிறோம். பல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 திருக்குறளுக்கு பக்கத்தால் ஐயா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே வள்ளுவப் பெருமான் தோன்றி இந்த தொண்டினுடைய மேன்மையை கூறியது போலவே ஒரு அற்புதமான உரை அருட்தந்தை அவர்களுடைய சிந்தனையில் ஐயா அவர்கள் நமக்கு மிக மிக சிறப்பாக வழங்கி இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த வாழ்க்கை நிலையற்றது. அந்த நிலையற்றதை நிலையானதை அடைந்து உய்வதற்கான இந்த வாழ்க்கை அது எப்பொழுது நிறையும் என்று தெரியாது. அதற்குள்ளாக அந்த நிலை அற்றதை நிலை உள்ளதாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறது ஒரு மிக மிக ஆழமான கருத்தாக ஐயா அவர்கள் பதிந்திருந்தார்கள். ஒவ்வொரு கருத்துமே அற்புதமான கருத்து. உண்மையாலுமே நம்ம எல்லாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வதற்கான கருத்தாக அமைந்திருந்தது. வாழும் காலம் மிக சிறிது. அதில் எவ்வாறெல்லாம் நம்மை சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், எப்பொழுதெல்லாம் சேவை செய்ய வேண்டும், சேவை செய்தால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும், சேவை இல்லாமல் இருந்தால் நாம் எப்படி ஆகி விடுவோம் என்பதையும் பல்வேறு உதாரணங்கள் நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள். இப்பொழுது ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி அதை தொடர்ந்து அறிவிப்புகள், உலக நல வாழ்த்து பாட இருக்கின்றோம். அதன் பின்பு ஐயாவுடன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற அன்பர்களும் ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் ஐயா அவர்களிடம் கேட்டு தெளிவு பெறக்கூடிய அன்பர்களும் நீங்கள் இந்த நிகழ்விலே கலந்திருந்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு
இவ்வளவு நேரம் முழுமையாக இணைந்திருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களையும் நம்ம வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அனைவரும் தவநிலைக்கு வந்துடலாம். பெரிது பெரிது என்கின்ற தலைப்பை நம் வாழ்விலே உண்மையாலுமே ஒரு பெரிய பொக்கிஷமாக மாற்றி கொடுத்த முதுநிலை பேராசிரியர் கே பெருமாள் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இன்று வேதாத்திரிய கானத்தை பாடி கொடுத்த பேராசிரியர் சசிகலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். தவமை ஏற்றி கொடுத்த பேராசிரியர் காயத்ரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். உலக நல வேள்வியை சிறப்பாக ஏற்றி கொடுத்த ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். தங்களுடைய தெய்வீக குரலில் இறையையும் குருவையும் நம்மோடு இணைத்த மூத்த அருள்நிதி முருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்கு நன்கொடை வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களும் வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.